சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, தேர்தல் தோல்வி குறித்து திமுக தலைவர் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் குறிப்பாக சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவிய நிலையில் எதன் காரணமாக இந்த தோல்வி என்பது திமுகவிற்கு ஏற்பட்டிருக்கிறது, குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் இந்த தோல்வி தழுவிருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்வதற்காக நேற்று ஒரு குழு என்பது அமைக்கப்பட்டிருந்தது. 36 பேர் கொண்ட குழு என்பது அமைக்கப்பட்டிருந்தது. இந்த 36 பேர் கொண்ட குழு நேரடியாக அந்தந்த மாவட்டங்களுக்கு சென்று தோல்வியின் காரணங்களை கண்டறிவதற்காக அமைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் அந்த 36 பேர் தற்பொழுது திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக பார்த்தோம்னா நாளை மறுநாள் முதலாக திங்கட்கிழமையிலிருந்து 36 பேர் கொண்ட குழு தமிழ்நாடு முழுவதும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு சென்று திமுகவின் தோல்விக்கான காரணங்கள் குறித்தும் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்தும் ஆராய இருக்கிறார்கள். அந்த அறிக்கையை வரக்கூடிய ஜூன் 5ஆம் தேதிக்குள்ளாக திமுக தலைமை கழகத்திடம் கொடுக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தல் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்பொழுது ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பார்த்தோம்னா தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலில் குறிப்பாக 10 தொகுதிகளில் திமுக 10 மாவட்டங்களில் எந்த தொகுதிகளிலும் வெற்றி பெறாமல் இருக்கிறது. இந்த நிலையில்தான் அதற்கான ஏன் அந்த 10 தொகுதிகளில் திமுக தோல்வியை தழுவியது, அதே போல குறைவான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தொகுதிகளிலும் ஏன் அந்த குறைவான வாக்கு வித்தியாசம் பெற இருக்கிறது என்பது தொடர்பாகவும் ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நடந்து முடிந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தோல்விக்கான முழு காரணத்தை நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், ஆனால் ஏன் அந்த தோல்வி தழுவு ஏற்பட்டது என்பது தொடர்பாக ஆராய வேண்டும், ஆய்வு மேற்கொண்டு அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று திமுக தலைவர் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருந்தார். அதன் அடிப்படையில் தற்பொழுது இந்த 36 பேரும் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார்கள். அதற்கு முன்னதாக அவர்களுக்கான அறிவுறுத்தல் என்பதை திமுக தலைவர் இன்று இந்த ஆலோசனை கூட்டத்தில் விடுக்க இருக்கிறார். குறிப்பாக மாவட்டம் தோறும் யார் யாரிடமெல்லாம் போய் கருத்துக்களை கேட்க வேண்டும், அதே போல அறிக்கை எவ்வாறு சமர்ப்பிக்க வேண்டும் உள்ளிட்ட தொடர்பாக ஆலோசனை என்பது வழங்கப்பட்டு வருகிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, தேர்தல் தோல்வி குறித்து திமுக தலைவர் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் குறிப்பாக சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவிய நிலையில் எதன் காரணமாக இந்த தோல்வி என்பது திமுகவிற்கு ஏற்பட்டிருக்கிறது, குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் இந்த தோல்வி தழுவிருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்வதற்காக நேற்று ஒரு குழு என்பது அமைக்கப்பட்டிருந்தது. 36 பேர் கொண்ட குழு என்பது அமைக்கப்பட்டிருந்தது. இந்த 36 பேர் கொண்ட குழு நேரடியாக அந்தந்த மாவட்டங்களுக்கு சென்று தோல்வியின் காரணங்களை கண்டறிவதற்காக அமைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் அந்த 36 பேர் தற்பொழுது திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக பார்த்தோம்னா நாளை மறுநாள் முதலாக திங்கட்கிழமையிலிருந்து 36 பேர் கொண்ட குழு தமிழ்நாடு முழுவதும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு சென்று திமுகவின் தோல்விக்கான காரணங்கள் குறித்தும் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்தும் ஆராய இருக்கிறார்கள். அந்த அறிக்கையை வரக்கூடிய ஜூன் 5ஆம் தேதிக்குள்ளாக திமுக தலைமை கழகத்திடம் கொடுக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தல் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்பொழுது ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பார்த்தோம்னா தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலில் குறிப்பாக 10 தொகுதிகளில் திமுக 10 மாவட்டங்களில் எந்த தொகுதிகளிலும் வெற்றி பெறாமல் இருக்கிறது. இந்த நிலையில்தான் அதற்கான ஏன் அந்த 10 தொகுதிகளில் திமுக தோல்வியை தழுவியது, அதே போல குறைவான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தொகுதிகளிலும் ஏன் அந்த குறைவான வாக்கு வித்தியாசம் பெற இருக்கிறது என்பது தொடர்பாகவும் ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நடந்து முடிந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தோல்விக்கான முழு காரணத்தை நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், ஆனால் ஏன் அந்த தோல்வி தழுவு ஏற்பட்டது என்பது தொடர்பாக ஆராய வேண்டும், ஆய்வு மேற்கொண்டு அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று திமுக தலைவர் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருந்தார். அதன் அடிப்படையில் தற்பொழுது இந்த 36 பேரும் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார்கள். அதற்கு முன்னதாக அவர்களுக்கான அறிவுறுத்தல் என்பதை திமுக தலைவர் இன்று இந்த ஆலோசனை கூட்டத்தில் விடுக்க இருக்கிறார். குறிப்பாக மாவட்டம் தோறும் யார் யாரிடமெல்லாம் போய் கருத்துக்களை கேட்க வேண்டும், அதே போல அறிக்கை எவ்வாறு சமர்ப்பிக்க வேண்டும் உள்ளிட்ட தொடர்பாக ஆலோசனை என்பது வழங்கப்பட்டு வருகிறது. தகவலுக்கு நன்றி.